சாரு ஏன் குழந்தைக்கிறாங்கடா மேல நாட்டுக்கு போறேன். குரங்கு வித்த சாரு என்னங்க கண்கலங்கி தண்ணீர் வடிக்கிறார். கண்ண தண்ணிக்குது அது எனக்கு தெரியும் அவன் ஏன் சிரிக்கிறான் எதுக்கு சிரிக்கிறான் மொத்தம் எனக்கு தெரியும். வாய்க்குது என்னங்க எதற்காக கண்கலங்கி கண்ணீர் வடிக்கிறார்? அந்த பையன் தொப்புல வேலை விட்டு நீ ஆம்பளை அடிச்சு பாடுறான் அடிச்சு பாடுறா உன் நிலைமை நான் பாடுறான் அடிச்சு பாடுறான் என்னால குடிச்சுட்டா அவ்வளவுதானா அடிக்க போறீங்களா அட்டால் அடிக்க போறீங்களா? ஆமா சரோஜா கிளம்பிட்டான் அடிக்க போறீங்களா அடிக்க போறீங்களா சரோஜாவி சோதிக்கிறேன் நான் நாகேஷ் போனப்பா சரி வா இப்ப நம்ம எங்க போறோம் போருக்கு போறோம் எதிரி படலாம் ஒரு வாரம் டைம் ஏத்தி வந்துப்பான் ஒவ்வொருத்தன் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் அதுவே நம்மள 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும் ஆனா நீ வந்துக்கிற எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் மொத்த எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்கிருந்து வாத்துக்கு சண்டை கூட நிக்க மாட்டேன் ஒரே தட்டு போயிடும் பற்றி உனக்கு தெரியவில்லை. உன்னை பத்தி தெரியும் அவளை பத்தி தெரியாது நம்பினால் தான் பரவாயில்ல பேசிட்டு வா நான் போய்க்கினாக்கிற சட்டுன்னு வா சரி ஆக தள்ளியே போயிடு. சாருமடி என்ன கேமரா என்ன தேவடியா காத்தவயா சீபி தலைவலி கல்லியே அடிக்க போறாண்டி. யார் கண்ணியா பொட்டையாக போறான் யார் கண்ணியா பொட்டையாக போறான் சரி ஒண்ணு அவ்வளவு நீ சொல்லு உனக்குலாம் தெரியாது நான் சொல்லு அது பெரிய நோய்மா பெரிய நோய் என்னது அது பெரிய நோய்மா பெரிய நோய் அதான் டயாடு அது இல்லடா சோர்வா இருக்கேன் சோறுலாம் சாப்பிடாத சப்பாத்தி ரொட்டி இடியாப்பம் பரோட்டா அப்படி சாப்பிடு அவன் சொல்றது புரியுதா இல்லையா? சரி 10 பேர் குமுகுனா எப்படி இருக்கும்? குமுறுனா குமுகுனால குமுறுனா அந்த மாதிரி இருக்கும். எங்கயோ குமுறு வாங்கிக்கலாம் 10 பேர் குமுறுறாங்க அது போல இருக்கா? எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. ஜூஸ் கொஞ்சம் போட்டு வைங்க. சப்போட்டா ஜூஸ் போட்டா சப்போட்டா சரி விடு அது வேண்டாம். பனானா ஜூஸ் போட்டு வைங்க. வாழைப்பழம் பாய்பந்தானா எங்குது பேக்ல வச்சு நாங்க எது போட மாட்டோம் வேணா நாங்க எது போட மாட்டோம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்ல நான் சொல்றேன் எடுத்து போடு. அப்ப எனக்கு நான் எடுத்து போறேன் என்னங்க நீங்க எவ்வளவு ஒரு வாய்ப்பு கூட அங்க இல்ல யாருக்கு தெரியும் அங்க இல்ல வெறும் காவா மட்டும் இல்ல இல்ல நான் கை வச்சு கலரி பார்த்தேன் இல்ல தெரியல அப்படி அந்த பக்கம் போனா அவன் கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இருக்கா? சென்ஸுங்குது காமன் இல்ல என்ன இந்திச்சுனா என் பக்கத்துல நிக்க முடியாது என்ன பண்ண வர என்ன பண்ண பாத்து இல்ல மரியாதை கொடுக்குற பாரு அதான் அவரு இவருன்னு சொன்னாங்க பாத்தியா சொன்னேன் ஆமான்னு சொன்னேன் இல்ல விழுந்துருக்கான் உள்ள விழுந்துருக்கான் எடுத்து பார்க்கலாமா திரும்பி பாரு போ. பின்னாடி வீசிட்டு பார்க்கலாமா பின்னாடி எடுத்துட்டு பாக்காதடா திரும்பி போய் பாரு போ. என்னங்க நான் அவங்ககிட்ட என்ன சொன்ன வாழைப்பழம் உள்ளதானே இருக்கு சொன்னேன். எங்கடா இருக்கு? நான் அதான் பார்த்தேன் இல்ல எங்க இருக்குது? அப்படின்னா நீ என்ன சொன்ன பேக் இருக்குது. பேக் தான் பார்த்தேன் இல்ல பேக் இருக்குது. பசங்க தம்பியா பேக் தானே பேக்னா இந்த பேக் இல்ல இது நம்ம இது எப்படி பை பை ஐயா உமா தாலியா இருக்க முதல்ல சொல்லி வந்தானா நான் பேக் நாங்க பூச்சி கலையில் கிடக்காங்க ஒண்ணுமே காணோம் நான் கை
கை வர நம்ம வேற ஒரு வாட்டி வச்சிரு. ஏன்டாப்பா நீ வைடியாப்பா நான் வைக்கணுமா சரியாயிடா. என்ன சொல்றேன் கேஸ் சோப் போடுறேன். கேஸ் சோப். அடவானா நம்ம டாபர். ஏய் ரெண்டா நம்ம ஜோடி சாரவதே உன்னை பார்க்கத்தான் ரோட்டோட்டமா ஓடி வந்தேன் கொச்சிலையே. பார்க்கத்தான் வந்தியா? இது என்ன சந்தேகம் எவ்வளவு நேரமா காத்திருப்பாளே காதலுக்கு சாரவதே. என்ன மறந்துட்டீங்களா? உன்னை மறந்து விட்டேன் என்று நீ நினைக்கிறாய். அதுதான் கிடையாது. 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 மாதங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் 1340 கோடிகள் உனக்காக உன் அந்தரங்கக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் சாருபதி. உண்மையாவா? சத்தியமாக முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட குலதெய்வம் அல்லவா? இந்த குலதெய்வத்தை மறக்க முடியுமா? இல்லை மறந்துத்தான் இருக்க முடியுமா? இதயத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை நான் மறந்து இதயமே நீங்களாக இருக்கும் பொழுது எப்படி மறக்க முடியும் சாருமதி? உன்னை பார்க்கும்போது என் மனமானது எப்படி தெரியுமா துடிக்கிறது? எப்படி பிரேமோன்ற உன் நெற்றி, ஆப்பிள் போன்ற கண்ணா, மாதுளை போன்ற செக்க செவந்த செம்புவள கண்கள், போன்ற புருவம், என்ன மார்பகம், என்ன நடை, என்ன உடை, இது போல் அழகாய் மணிமணி நாட்டில் பார்த்ததே இல்லை. சத்தியமாக இந்த இன்பமே உதவியர் வந்ததோ சச்சரி பந்தனா தேர்வழி சிந்தவா தேர்வழி சிந்தவா இன்பமே உதவியர் வந்ததோ பச்சனை வேண்டுமோ செச்சனை போதுமே இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ என்னங்க? சார்வதே, காலம் முழுக்க இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆள வந்தால்
கடமைகள் மனசு உடைக்கிறது. கடமைகள் பல காத்துக் கொண்டு அப்படி என்ன கடமை காத்திருக்கு? உள்ள நாட்டு மன்னன் படைகளை தட்டுக் கொண்டு போர் முறையில் தந்திக்கிறவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார். சரிங்க. படைகளை தட்டுக் கொண்டு உள்ள நாடு போருக்கு செல்கிறேன். முன்னிலை விடைபெற்று செல்ல லாபத்துவதற்கு எப்ப போக போறீங்க? போய்தே செல்ல வேண்டும். மூன்றியா? ஏ வந்த உடனே போறேன்ற சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமா போகும். ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியம், அதை விட கடமை முக்கியம். இளமையில் எவ்வளவு ஒருவன் கஷ்டப்படுகிறானோ முதுமையில் சந்தோஷமாக இருப்பான். முதலில் அதை அறிந்து கொள். புரிகிறதா? புரியவில்லை, சொல்லு வார்த்தை. கூலி பண்ணியார் ஒருத்தர் சாப்பிட்டு அதற்காகத்தானே ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். கட்சியிலேயே உன் பணியாரத்தை சாப்பிட வேண்டும் என்று நீ கொடுக்கும் பணியாரத்தை சாப்பிட வேண்டும் என்று ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். தப்பா நினைக்க மாட்டாங்களா? பார்ப்பவர்கள் பற்றி எனக்கு கவலை கிடையாது. உன்னுடைய பொன்னான வார்த்தைகள் என் செவிக்கு இன்பமாக இருக்கிறது. புரிகிறதா? சரி மாமா. ஆனால் என்றால் அதை சொல். அதற்கு விளக்க வேண்டாம், அதை சொல். என்னன்னா நீங்க மட்டும் அருமையான சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. நான் எப்ப அந்த அரண்மனைக்கு வர்றது, என்னுடைய ஆட்டத்தை எப்ப நான் காமிக்கிறது? அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது சொல்வது. புரியல. முல்லை நாடு சென்று ஒவ்வொன்றை சந்தித்து போரில் வெற்றி அடைந்து விட்டு மணிவெளி நாட்டுக்கு வந்தவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தேன். முப்பெரும் விழா. அந்த விழாவில் உன் நாட்டியத்தை வெளிப்படுத்த வேண்டாம். டான்ஸ் ஆடணுமா? அது மட்டும் கிடையாது. மணிவெளி நாட்டில் உன் அரண்மனையில் உன் பாதம் பட்டவுடன் நான் சொல்வதை ஒரு செய்து விடுகிறேன். என்னப்பா? என் அருகாமல் இருந்தால் விளக்குவாங்க. நான் பண்ண மாட்டேன். மனம் வைத்தால் வாழ்க்க வேண்டும். மங்கை இணைத்தால் எதையும் சாதிக்க பிறந்த பெண் சிங்கம். நான் என்ன சொல்றேன்? இதைத்தான் செய்ய வேண்டாம். இதை பண்ணவே முடியாது. பார்வதி, நாம் இருவருக்காக பிற்காலத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் இதைத்தான் நீ செய்ய வேண்டாம். நீ வேற எதனா பிளான் பண்ணல. இல்லை, இதைத்தான் செய்ய வேண்டாம். இது வேணும். பார்வதி, இது துரைக்கிறேன், மறு துரைக்கிறார். இதைத்தான் நீ செய்ய வேண்டாம். சேவை. உங்களுக்காக இந்த வேலையை நான் செய்யறேன். வேலை. ஆனா மறுபடியும் ஆனாலாம் என்னன்னா என்ன தயக்கம் என்பதே இருக்கக்கூடாது. ஒரே வாட்டி நான் கொஞ்சம் சைக்கா இருக்கு. நீங்க போருக்கு போயிட்டு வர எப்படினாலும் ஒரு மாசம் ஆனாலும் அரையில 2 வாரத்துல வந்தாலும் வந்து எதிர்ப்படை வைத்துத்தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கும். அதனால போருக்கு போறீங்க. இலக்கம் தேவை. ஒண்ணும் முடியல. போருக்கு போறேன். உன்னுடைய துடிப்பு அவர்களுக்கு தெரிகிறது. ஒரு 50 நாள் ரூம் எடுத்துட்டு போறீங்க. இதற்காக எவ்வளவு தயக்கம், கலக்கம், நடுக்கம். அதற்காகத்தானே ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். அறுபது உலகத்தில் இருப்பது அல்லி, ஒட்டத்தில் இருப்பது மல்லி. வாரத்தில் ஒரு நாள் இதோ எனது கனவுக்கள். காலையில் பூப்பது காலையில் பூப்பது கல்வி. உனக்கும் எனக்கும் இவ்வளவு பூப்பது I love you, Chala. அந்த கூபுர குயிலோ சேவலும் படிக்குது பாரு. நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா ஒவ்வொரு குயில் சேவலை பார்த்து படுக்குது பாட்டு. நான் பதில் சொல்ல கேட்டு ஏ மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாம். அந்த கூபுர ஏ மாமா மயங்கிடலாம்.
மாமா மயங்கிடலாம் குமரக்குயில சேவலை பார்த்து படித்து பார்த்து நான் பார்த்து சொல்ல கேட்டு என் மாமா மயங்கிடலாம் என் மாமா மயங்கிடலாம் மாமா மயங்கிடலாம் குமரக்குயில சேவலை பார்த்து படிக்கிற பார்த்து நான் பார்த்து சொல்ல கேட்டு என் மாமா மயங்கிடலாமா என் மாமா மயங்கிடலாம் தவழுநிலவா தங்கரதும் தாரக பதித்த மணிமகுடம் தாரக பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடு கரைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் மலைகளிலே கடலில் தவழும் மலைகளிலே இறைவன் இருப்பது நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருப்பேன் என்னை தனக்குள் வைத்திருப்பேன் அன்னை வரவே என் கோவில் அவளை என் தெய்வம். ஓடும் நதிகள். ஆ ஆ லலலா 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 கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்வாடு முள்ளையாட்டு ஆண்டு வரும் மோகன்ராஜன் பரிசு சீரு சமபாடு இது குறையில்லாமல் ஆண்டு கொள்வேன் நாட்டு காவல் சென்றான் இதுவரை ஆளை காணவில்லை என்ன இப்போ ஒன்றுமே புரியவில்லை ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் மாலை கருகையிலே மையனுடும் வேலையிலே சோலை மலர்களுக்கு தோல்வி என்ன கால்களுக்கு தோல்வி என்ன கால்களுக்கு நான் தேடும் லா 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 ஆசை மயக்கமா லா 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 லா
ஆசை மயக்கமா லா 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 லா. எஜமா ஐயா வணக்கம் எங்கம்மா நீங்க சொன்ன பிரகாரம் நான் அந்த மணிப்பு நாட்டுக்கு போனேங்க. அந்த நாட்டு மன்னரை பார்த்தீங்க, நீங்க கொடுத்தீங்க, பிரிச்சு படிச்சு பார்த்தாருங்க. நான் மறுப்பாடு கேட்டேன், கொடுக்க மறுத்துட்டாருங்க. நான் போன் பண்ண சதி சொல்றாருயா. ஆமா சொல்ல வேண்டும் மணிவிழாட்டுக்கு படையோட பாவிலன்று செல்லுவோம். தடையே இது வட்டி வைக்கிற படையோட பாவிலன்று செல்லுவோம். இதுவரை நீ பேரரசாகிறதோ உனக்கு நாங்கள் கப்ப பணம் கட்ட வேண்டுமா? எவருக்கும் எவரும் அடிமை அல்ல. முதலில் அதை எடுத்து படம் கட்ட முடியுமா முடியாது? முடியாது. வந்தது தவறு, செய்தது தவறு, என் பாய்ந்த மன்னிக்கணும். பாதத்தில் படியும் பரம்பரையில் பிறந்தவன் அல்ல, மோட்டோடை பாதத்தில் படியும் பரம்பரையில் பிறந்தவன். வேண்டாம் பிடிவாதம், ஓடிவிடு. உனக்கு உயிர் பிச்சை நான் அளிக்கிறேன். நானா அதைத்தான் என்ன சொன்னாய்? பிடிவாதத்திற்கு வருவது கிடையாது. வேண்டாம் பிடிவாத உணர்த்தி விட்டுவிடு. உனக்கு உயிர் பிச்சை நான் அளிக்கிறேன். போக உயர உயர ஊக்குருவி பருந்தோடும் முடியுமா? ஆட்கோழி கோவிலை தாடினோடும் ஆடும் மயிலுக்கு ஈடாகுமா? உடன் நிறைய கைதை பால் இருந்தாலும் பசுமின் பாலுக்கு ஈடாகுமா? வேண்டாம் பிடிவாதம். போக முடியுமா முடியாதா? முடியாது. உண்மையாக மட்டும் மரியாதை விட்டு இறக்கொண்டு தொட்ட பேசதவுமா? மட்டு மரியாதை விட்டு இறக்கொண்டு தொட்ட பேசதவுமா? எண்ணி நகையாடி ஏழது செய்துட்டாய். துள்ளி அபிதிக்கிற துட்டு நடி போட மட்டு கொள்வேன் கொள்வேன் உன்னை கொள்வேன் கொள்வேன் புரியவாளி நண்ட கொள்வேன் கொள்வேன். திக்கிறாயா? என்ன திக்கிறா? உரைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் போகிறார். அதன் குணமாறாது. குட்டு சோற்றை கைதமது சேற்றிலே எருமைப்படுறதும் இவை அனைத்தும் உன்னுடைய போக முடியுமா? உண்மையாக நிச்சயமாக திருட்டு திருட்டு பையன உரது நிலவை செப்புவேனே கேடனா எத்தரணி வெள்ளடா. திருட்டு பையன உரது நிலவை செப்புவேனே கேடனா எத்தரணி வெள்ளடா. அஜிரதர் ஆரெடுக்கும் தந்திரமை குந்தவனே. திருட்டு பையன உரது நிலைமை செப்புவேனே கேளடா எத்தரணி வெள்ளடா. போரிலே ஆண்டு விட்டார். இவனை தர 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 என்று மணிவரி நாட்டுக்கு ஆகட்டும். உத்தரவு. வெற்றி கண்டாலும் தோல்வி கண்டாலும் இதுவரை சென்ற முல்லை நாடு சென்று சந்தித்தேன். போரில் வெற்றி அடைந்து விட்டார்.
படைத்தாவது யாராவது மிக்க மகிழ்ச்சி தரும். எங்க இருக்கிறார்? அழைத்து கொண்டு வாருங்கள். தாய் மோகன்ராய். ஆத்திரத்தால் அறிவிழந்து ஆணவத்தால் மதி இழந்து தன்னையே தான் மறந்து என்னையே எதிர்க்க லிகிதம் கொடுத்தாய். பார்த்தனையா உன் கரங்களுக்கு விளங்கிட்டு விட்டேன். மன்னவா, நாங்கள் செய்த தவறுதான். எங்கள் இருவரையும் நீதான் மன்னிக்க வேண்டும். எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. தாய், மறப்போம் மன்னிப்போம் என்ற மரபில பிறந்தவன் தான் இந்த மணிமார். ஆமா. எப்போ இந்த மன்னித்து மன்னித்து தாய் அன்பு தெரியுமா? இவன் கரங்கள் விலக அகற்றி ஆகட்டுங்க, உத்தரவுங்க. தவறியா மன்னா, இது உலகத்திலே முப்பது விழா. என்ன விழா? நீ எதிரி வெற்றிக்கட உனக்கு வெற்றி விழா. ஆமா. இறந்த மகள் வேல்விழிக்கு என்ன நாள் விழா? பகமையே இல்லாத நாட்டுக்கு சுதந்திர தின விழா. ஆரம்பமாகட்டும். இங்கு முப்பெரு விழா நடக்க இருக்கிறது. முதல் விழா நம் நாட்டு தளபதி ஆளவந்தாருக்கு வெற்றி விழா. இரண்டாவது விழா நம் நாட்டு இளவரசிக்கு பிறந்த நாள் விழா. மூன்றாவது விழா நம் நாட்டுக்கு சுதந்திர தின விழா. இந்த முப்பெரு விழாவும் நாட்டுப்புற கலையோடு தொடங்கி இருக்கிறது. பிரமாதமாக ஆடுவார், அற்புதமாக ஆடுவார், பல கலைகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது நாட்டியம் ஆரம்பிக்க இருக்கிறது. ஓடிவா. பாப்பா, நல்லாருக்கியா? உன்னை வந்து நான் அத்து சொல்ல தூக்கி நின்ற தம்முன்னு இந்த நீ என்ன பண்ற உடம்பு சரியில்லை. துட்டு கூட கேட்கலாம். நான் அமுத்திங்க அண்ணன். ஓ, உங்க அட்வான்ஸ் கூட சொல்லணுமா? அட்வான்ஸ் தான் அமுத்துன்னு சொல்லுவாங்க. அதுதான் சொன்னேன் நான். நான் அமுத்தி என்ன பண்ண போறதுதான். சரி, பரவாயில்ல, இதுதான் முப்பருவா நடக்குது. அப்படியா? அப்ப நாட்டி ஆடு. அப்படியா? நீ ஆடுற ஆட்டத்துல எல்லாருக்கும் ஓய்வு சொல்லு. கமான் கமான்.
நல்லா சாப்பிடு, ஏங்க நல்லா துண்ணு, ஆடிட்டு லாஸ்ட்ல முடியல உன்னால என்ன பத்தியா தெரிஞ்சு எனக்கு வள வளான்னு ஆயிடுச்சு நீங்கிற அதுதான் சொல்ல, நல்லா சாப்பிடு தெரிஞ்சா போ போடு. வந்துடுறியா? கண்டமணி எகிரி கரமால் குடிச்சு ஆடிங்க எங்கேயா அந்தமா ஆட்டு போவாத அவரான பாத்ரூம் போற ஏத்துக்கிறால பாவாடை தூக்கிடுவா. ஐயோ பாவி பாவாடை தூக்கணும் அசிங்கமா போடாது. அது உனக்குதான் எனக்கு கிடையாது. ஐயோ அது ஏன்னா துணின்னு போட்டு மூட வேண்டாம் அப்படியே காட்டிட்டு உக்காந்து நிறைய பேர் பிட்டா மாட்டாங்க. இந்த நைட்டு ட்ரெஸ் எதுக்கு போட்டுக்கிறாங்க, நைட்ல போட்டு ஃப்ரீயா போயிட்டான் அதை போட்டு கோலம் போடுறாங்கப்பா. ஐயா அப்படியே பார்த்து போய்ங்கிறாங்க. என்ன பாய்க்கலாம் ஒரு துணி போடலாம் இதுக்கெல்லாம் மேல துணி போடக்கூடாது. ஃப்ரீயா பார்க்கட்டும். எழுந்துக்கணுமா? ஐயோ மெத்து மெத்து இருக்குதா? சரி அதை விட. ஆமா நீ வந்து போட்டா என்ன? எங்க அம்மா வீட்டுல வேலை செய்திருக்கிறாங்க. வீட்டுல வேலை செய்யறா? ஆமா. வேலை செய்யற கம்யூனிட்டி கேக்குறாங்க. பூரி சுத்திட்டுறாங்க. பூரியா? பூரி கட்டியே நான் தான் வச்சுக்கிறேன். அவ எந்த கட்டி வச்சு ஊட்டிக்கிறான்? பக்கத்து வீட்டுல அங்கிள் கிளம்பி வாங்கிட்டு வர சொன்னாங்க. பெரிய கட்டியா இருக்குமே. ஐயோ எங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. என் கட்டி தொட மாட்டாளா? உன் கட்டை ரொம்ப அழகா இருக்கு. உன் கட்டை போடுவாங்க. சரி பரவாயில்ல விடு. 30 ரூபா நடக்குது. ஆமா. சிறப்பா நாட்டி ஆட்டு என்ன ஒரு நாள் வாங்கி போ. நான் என்ன தருவீங்க? என்ன கட்டாலும் தரேன், கேட்டு வாங்கி என்ன கேட்டாலும் தருவீங்களா? ஆமா. சரிங்க. ஆட்டு வாங்கி கமான். கண்ணை ரசக்காரை கூடி சொல்லி ஊற்றி கூடி உன்னை குடி மச்சான போல் பாரு. சாமி
ஏடிஎம்லுக்கு எடுத்து போ. ஏடிஎம்லயா? ஆமா, ஏடிஎம்ல எப்படிங்க எடுக்கணும்? கார்டு சொருவி தான் எடுக்கணும். எனக்கு சொருவு தெரியாது. நான் கத்துத்தரேன் போ. நீ தான் வேணும். அவதானே போ, வரம்போ பரமோ. போயிட்டு வரேன். போய் வா. Bye. பை பை பை. see you tomorrow. ஓ, இப்போது அருமையான நாட்டியம் பிரமாதமாக ஆடுவாள், அற்புதமாக ஆடுவாள். காந்த கண்ணழகி, அருமையான சொல்லழகி, அருமையான பிகர். இப்போது காளி தேவி ஆடுவாள். காளி தேவி